ஹாய் கைஸ் அபிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 11 நரகத்தின் 19வது தளம். எபிசோட் ஸ்டார்ட்ல ஜோமு தூங்கிட்டு இருக்க ஈரியனை பார்த்து சாரி கேட்க டைமரும் ஓவர் ஆகும். ஜோ கண்முழிஞ்சு பார்க்கும்போது வேற ஒரு இடத்துல தனியா இருப்பா. அங்க அந்த பேய் இருக்கும். அந்த பேயை பார்த்த உடனே இவ்வளவு கத்த அந்த பேயின் ஜோ கிட்ட வந்து, பயப்படாத, நீ சுன்மாவை காப்பாத்தணும் தானே, அப்படி நீ அவளை காப்பாத்தணும்னா நான் சொல்றதை கேளு, இப்படி அந்த பேயும் சொல்ல. இப்ப ஜோ கேம்ல இருக்கிற பேயோட வீட்ல இருந்து கண்முழிப்பா. மத்தவங்க எல்லாம் கயிறால கட்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த பேயோட வாய்ஸ் கேட்கும், டைம் வந்தாச்சு, இப்ப யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு. ஜோவோட கையில கத்தி இருக்கும். அந்த பேய் ஜோ கிட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, நீ யாராவது கொல்லணும்னு சொல்லி கத்திய கொடுத்திருக்கோம். ஜோ வாங்க மாட்டா, ரொம்ப பயப்படுவா. ஆனா அந்த பேயும், நீ ஹீரோயினை காப்பாத்தணும்னா இத நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லனா அவ செத்து போயிடுவான்னு சொல்லி ஹீரோயின் செத்த மாதிரி ஒரு பின்பத்தை காட்டும். அத பார்த்து பயந்த ஜோ தான் இப்ப கத்தி எடுத்துட்டு கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறா. அவ தேர்ந்தெடுக்கிற ஆளு லீ. மத்தவங்க எல்லாரும் வேணாம், சுயநினைவுக்கு வா, எதுவும் பண்ணாதன்னு கத்த. லீக்கு பயமா தான் இருக்கு. அவனும் மத்தவங்க சொல்றதை கேளுன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வரும். ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்வாரு, அந்த துணியில பார்த்த பிக்சர் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. இந்த கேம் முடியணும்னா யாராவது ஒருத்தர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணணும். ஹீரோனும் அந்த ஞாபகம் வந்து கட்ட அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க லீ, என்ன குத்தணுமா குத்து, நீ மட்டும் என்ன குத்தி சாவடிச்ச நானும் அந்த டால் பேயா மாறி உன்னை கடிச்சே கொன்றுவேன். இவன் இப்படி மிரட்ட ஜோ பயப்படுவா. அத பார்த்து லீயும், என்ன குத்த முடியலையா, கிட்ட வா என்ன குத்து. ஜோ பின்னாடி போக, ஆனா மைண்டுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு. அது ஜோவை போட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கோம். நீ சுன்முவை காப்பாத்தணும் தானே, உனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் தான், அவனை கொன்று அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்லி அந்த பேயும் தள்ளிவிட. ஜோக்கு ஸ்கூல்ல அவளை புள்ளி பண்ண பசங்க ஞாபகம் வரும். அந்த பசங்களும் இப்படித்தான் தள்ளிவிடுவானுங்க. ஜோக்கு கிளாஸ் போவியா இருக்குன்னு தெரிஞ்சோம் ஜோவை ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. நீ ரொம்ப வீக்குன்னு கிண்டல் அடிப்பாங்க. அதே மாதிரிதான் லீயும் இந்த கேம்ல ஜோவை பார்த்து வீக்குன்னு சொல்லிருப்பான். இந்த மாதிரி பேசி பேசியே அந்த பேய் ஜோவோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ கேம்ல இருக்கிற ஜோவோட கண்ணு பிளாக்கா மாறும். அவ தன்னோட சுயநினைவிலே இல்ல. அவ கண்ணுக்கு லீ ஸ்கூல்ல புலி பண்ற ஒரு பையன் மாதிரி தான் தெரிவான். குத்துறதுக்காக லீயோட சட்டையை பிடிக்க ஈனும் வேணான்னு கத்துவாங்க. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலும் ஜோவா அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவ கண்ணு ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். லீயும், நான் சும்மாதாம்மா சொன்னேன், பிளீஸ் குத்திடாதம்மா. அங்குளும் எந்திரி எந்திரின்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனா இந்த கேம் முடியறனா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இப்ப செத்தே ஆகணும். லீயும் எனக்கு குத்திடாதான்னு அழுதுட்டு இருப்பான். எனக்கு சாங்க வேணும்னு அழுதுட்டு இருக்க. ஆனா ஜோ லீய குத்த போவா. அப்ப ஹீரோயின், நீ எப்பவும் இப்படிதான், உன்னை பாதுகாக்கிறதுக்காக யார் பின்னாடி மறைஞ்சிட்டே இருப்ப, உனக்குன்னு ஒரு தனித்தன்மையே இல்ல, இப்படி ஹீரோயின் சொல்ல. ஜோவோட கண்ணுக்கு ஹீரோயின் அவளை ஸ்கூல்ல புள்ளி பண்ண பொண்ணு மாதிரியே தெரியும். நான் அப்படி இல்லைன்னு ஜோவும் கத்த. ஆனா ஹீரோயின் விட மாட்டாங்க. ஜோவோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பறதுக்காக ஜோவை கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப வீக்கான பொண்ணு, ரொம்ப செல்ஃபிஷான பொண்ணு, உனக்கு தேவைப்படுறது எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், உன்னை பாதுகாப்பேன். அதுக்காக தானே என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நான் பார்த்ததுலே நீதான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பொண்ணு. இதை கேட்டு ஜோவும் கோவப்பட, ஹீரோனும் கயிறு அவுத்துட்டு சங்கிலியை உடைச்சிட்டு வெளியே வர. தன்னோட சுயநினைவே இல்லாத ஜோ தண்ணி அறியாம ஹீரோனை குத்திடுவா. ஹீரோனோ, இப்ப நான் சொன்னது எதுவும் உண்மையில்ல, எந்திரி ஜோ, சாரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு, எப்பவுமே தனியா தான் இருப்ப. ஆனா ரொம்ப கைண்டான பொண்ணு. உனக்கு தெரியுமா, நான் எப்பவுமே உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். இப்படி ஹீரோயின் சொல்ல ஜோவும் தன்னோட சுயநினைவுக்கு வருவா. ஜோ பின்னாடி போகும்போதுதான் மத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஹீரோயின் வயிற்றுல கத்தி குட்டப்பட்டிருக்குன்னு. ஜோவும் அதை பார்த்து, நான் அப்படி பண்ணல, சாரின்னு கேட்க. ஹீரோயினும், எனக்கு தெரியும், நான் தான் இதை சூஸ் பண்ணேன், நான் உன்னை பிளேம் பண்ண மாட்டேன். இதை கேட்டு ஜோவும் லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தன்னோட கழுத்தை வெட்டிப்பா. பிளாஷ்பேக்ல ஒவ்வொரு தடவையும் ஜோவை புள்ளி பண்ணும்போது ஹீரோயின் தான் வந்து காப்பாத்துவாங்க. ஆனா ஜோக்கு அந்த பசங்களை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்ப ஹீரோயின் தான் ஜோ மேல கைய போட்டுட்டு கூட்டிட்டு போவாங்க. ஹீரோயின் கூட இருக்கிறதுனால அந்த பசங்க ஜோ கிட்டே வர மாட்டாங்க. ஹீரோயினுக்கும் ஜோ தான் ஒரே ஃப்ரெண்டு. இப்போ ஜோவும், நான் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கேனா அதுக்கு காரணமே நீதான், சாரி. நான் எப்பவுமே பின்னாடி தான் மறைச்சுப்பேன். ஆனா இந்த தடவை நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு கை நீட்ட. இதே மாதிரிதான் ஹீரோனும் ஜோவை பீரோல இருந்து காப்பாத்தும் போது கை கொடுத்திருப்பாங்க. அப்படியே ஜோவும் இறந்து போறா. கேம் ஓவர். ஹீரோவும் இங்க இருக்கிறதுலே ஜோ தான் ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்னர்னு சொல்ல, ஹீரோனும் ரியாலிட்டில இருந்து கண்மொழிப்பாங்க. ஜோனு ஜோவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஜோ கோமாக்கு போயிட்டா. அதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜோனு ஜோவோட ஐட்டம்ல பேக் பண்ணிட்டு இருப்பா. இதுலயே ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் ஜூன் தான் டோடுன்னு. ஹீரோனு டோடுன்னு கூப்பிட்டு தேங்க்ஸ் மட்டும் சொல்வாங்க. ஜோவோட இடத்துல கசக்கி போட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த லெட்டரை ஹீரோயின் எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப ஆம்புலன்ஸ்ல ஜோவை ஏத்த
ஜூன் ஒன்னே ஒண்ணுதான் கேப்பா, தான் தான் டோனோன்னு யாருக்கிட்ட சொல்ல வேணான்னு. இந்த தடவை ஜோவை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால ஜோவோட பிரெயின்ல சிப் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அந்த சிப்பை ரிமூவ் பண்ண முடியாது. அது பிரெயின்குள்ள இருக்கு. சர்ஜரியும் ரொம்ப ரிஸ்க் தான். ஜோ ஆல்ரெடி கோமால தானே இருக்கா. அவளோட பிரெயின்ல இருந்து சிப்பை ரிமூவ் பண்ணலான்னு யாங்க சொல்ல, அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதுல பேசுறது அந்த வில்ல பாஸ். ஹீரோ ஸ்பீக்கர்ல போடுவாரு. நீங்க அனுமதி இல்லாம சிப்பை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாக்கும். நம்ம உடம்புலயே பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அதுல நீங்க கை வச்சீங்கன்னா மேபி பெர்மனண்டான டேமேஜ் ஆகும். திரும்பி எந்திரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போலாம். ஆனா ஏன் பேச்ச கேட்டீங்கன்னா இந்த கேம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரையும் நான் எழுப்பி விடுவேன். இல்ல இந்த கேமை நான் டிராப் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கடைசி வரைக்கும் கோமாலே இருப்பீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு காலை கட் பண்ணுவான். யாங்கு ரொம்பவே பயந்துட்டான். இந்த விலை சொல்றது உண்மைன்னு எப்படி நம்புறது? ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் சிப்பை ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்ல இவங்க ஜோக்காக விளையாடிதான் ஆகணும். ஆனா இது செம்ம ரிஸ்க். அப்ப யாங்கும் நாமளே விளையாடுவோம் சரி. ஆனா டூடு டூடு யாருன்னே நமக்கு தெரியாது. அவ விளையாடுவான்னு என்ன கேரண்டி? அதுக்கு ஹீரோயினும் டூடு கண்டிப்பா விளையாடுவான்னு சொல்லுவாங்க. யாங்கு ஹீரோயினை பாப்பா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜோவோட அம்மா அங்க வருவாங்க. தன்னோட பொண்ணை இந்த ஒரு நிலைமையில பார்த்த ஜோவோட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. இந்த சம்பவத்தினால அங்கிளும் பயந்து போயிடுவாரு. அவர் அவரோட ஃபேமிலியும் பார்க்கணும். ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. என்ன டெசிஷன் எடுத்தாலும் 3 மணிக்கு மீட் பண்ணி கேஃபேல சொல்லுங்கன்னு சொல்ல அங்கிளும் கிளம்பி போயிடுவாரு. ஹீரோ அதுக்கப்புறமா லீய போய் மீட் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்ல இனிமே என்ன நடந்தாலும் அந்த கேமுக்கு வரமாட்டேன்னு அவன் அடம்பிடிப்பான். ஜோவோட அம்மா கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோனுக்கு அந்த கம்பெனி மேல கோவமா வரும். ஹீரோனு வெளியே வந்து ஜோவோட லெட்டர் படிப்பாங்க. சாரி, அந்த கேட் வீடியோவை நான் தான் போஸ்ட் பண்ணேன். உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். எல்லாமே ஏன் தப்பு தான். நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன். நான் ஒன்னே ஒன்று தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்பதான் ஹீரோயின் ஜோவோட அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுவாங்க. ஹீரோயினுக்காக ஜோ எப்பவுமே ஃபுட் எடுத்துட்டு வருவா. ஹீரோயின் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் கூட நிக்கணும்ன்றதுக்காகவே தன்னோட ஹோம்ஒர்க்கை கசக்கி போட்டுட்டு ஹீரோயின் கூட நிப்பா. ஜோ ஹீரோயினை பார்த்து ஆசையா ஓடி வர ஹீரோயினும் அப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயினும் அழுதுட்டே பைக் ஓட்டிட்டு இருக்க லீ டாங்கோட பாட்டியை போய் பார்க்க அந்த பாட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க பாட்டின்னு லீய சொல்ல அந்த பாட்டியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, என்கிட்ட காசு இருக்கு. நீ தானே அன்னைக்கு காசு எடுத்துட்டு போனது, இரு நான் அதை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போக லீ தடுப்பான். அது டாங்கோட காசுன்னு போய் சொல்வான். பாட்டியும் ஓ அப்படியா, 2 பேரும் என்கிட்ட பேசுறது இல்லப்பா, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு பாட்டி சொல்ல லீ அவங்க 2 பேரும் பிசினஸ் ட்ரிப் போனதா போய் சொல்வான். பாட்டியும் நீ 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்ல மனசுக்குள்ளேயே பாட்டிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தருவான். எப்படியாவது அவங்க 2 பேரையும் நல்லபடியா கூட்டிட்டு வரேன்னு. ஹீரோவும் ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோயின் வந்த உடனே லீ டைரக்டா ரிஜெக்ட் பண்ண விஷயத்த சொல்வாரு. ஹீரோயினும் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, நான் ஜோக்காக விளையாடுவேன், நான் ஜோவை காப்பாத்துவேன்னு சொல்ல ஹீரோவும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்வாரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், லீ எப்படி இருந்தாலும் கேம் ஆடுவான்னு டாங்குக்காக. லீயும் கோவத்தோட யாங்கோட அப்பாவை தான் போய் பார்ப்பான். அவன் கிட்ட மணி கேட்க அவன் கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலா பலார்ல லீ அடிப்பான். லீக்கு இருந்த கோவத்துல அவனும் சேர் எடுத்து அடிக்க ஜஸ்ட் மிஸ். 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஆனா கடைசியில யாங்கோட அப்பதான் லீய கீழே தள்ளி மெதி மெதின்னு மிதிச்சிட்டு இருப்பாரு. இங்க அந்த பாஸ் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டான். ரோஸ் தான் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.